அன்புள்ளம் கொண்டவர்களே, அவசரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்ற ஒரு உண்மை நிலை என்று உணர்த்தப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே விதைப்பவர் நல்ல விதையைத்தான் விதைக்கிறார், ஆனால் அதில் களைகள் முளைத்து விடுகிறது. அதை உடனே பறிக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பொறுமையோடு இரண்டையும் வளர விட்டு களைகளை இறுதியில் பிடுங்கலாம், இறுதியில் பிடுங்கி எரிந்து விடலாம் என்ற உண்மை உணர்த்தப்படுகிறது. அவசரமான உலகில் எல்லோத்திற்கும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக, அவசரம் வேண்டாம் என்ற உண்மை உணர்த்தப்படுகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, திருப்பாடல் 50:21 அழகாக சொல்லுகிறது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். நமது வழியை இன்று நாம் செம்மைப்படுத்த வேண்டும். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்று இன்றைய உலக நீதியில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் களைகளை பிடுங்கும் போது ஒரு கோதுமை பயிர் கூட பிடுங்கிவிடக் கூடாது என்பதற்காக நிலத்தின் உரிமையாளர் பொறுமையோடு காப்பதை நற்செய்தியில் தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று வாழ்வின் பலவிதமான களைகள் இருக்கிறது. அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். தீயவர்களை தண்டிக்கும் போது தூயவர்கள் யாரும் கண்டிப்பாக தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் பொறுமையாக காத்திருக்கிறார். ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் என நினைக்க வேண்டாம். மாறாக பாவிகள் மனம் மாற அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் பொறுமை என்பது நேரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது நம் மனம் சம்பந்தப்பட்டது கூட. எதற்குமே உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மனிதனின் அவசரமாக இருக்கிறது. ஆனால் கடவுள் பொறுமையோடு இருப்பதன் வழியாகத்தான் நாம் ஆசிரை பெற்றுக் கொள்கிறோம் என்று வார்த்தை வழியாக இன்று நமக்கு உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, காத்திருப்பது நமக்கு எரிச்சலை தரக்கூடியது தான். ஆனால் காத்திருக்க தவறும் போது வாழ்வின் பல நல்ல விஷயங்களையும் அம்சங்களையும் நாம் இழக்க நேரிடுகிறது. இன்னைக்கு எல்லா வீட்டுல பெரிய பிரச்சனை, இன்னைக்கு பொறுமையா எதையும் கையாளுறது இல்லை. உடனடியா சடன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்ப ஆர்டர் பண்ணா உடனே சாப்பாடு வேணுன்ற மாதிரி உடனடி தீர்வு என்று நாம் தோற்று போய் விடுகிறோம். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, மனிதராகி நாம் உடனடி தீர்வுக்காக வெளி தோற்றத்தை பார்த்து தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் உள்ளத்தின் ஆழத்தையும் உள்ளத்தின் அகத்தை முழுமையாக பார்த்து நமக்கு ஆசிரியை தந்து கொண்டிருக்கிறார். நாம் புறத்தை பார்க்கிறோம், இறைவன் அகத்தை பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வாழ்வு முழுவதும் நன்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நாம் சந்திக்கின்ற எந்தவித சோதனைகளும் துயரங்களும் வேதனைகளும் துன்பங்களும் கடைசியில் நன்மையில் முடிய வேண்டும் என்று தான் இறைவனின் நீதியாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு கோதுமை ரெண்டுத்தையும் வளர விடு, கடைசியில பிடுங்கி கோதுமை களஞ்சியத்திலும் பதரை முழுமையாக அக்னியில் களைகளை சுட்டெரிக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பொறுமையாய் 1000 முறை கூட தோற்றிருக்கலாம், ஆனால் அவசரத்தால் ஒரு முறை கூட ஜெயித்திருக்க முடியாது என்பது நம்மிடம் பல பேரின் அனுபவமாக இருக்கிறது. எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால் அவசரம் வேண்டாம். நமது அவசரமான வாழ்க்கையை நிதானப்படுத்த முயல்வதற்காகவே நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. எப்படி நான் நிதானப்படுத்துவது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நமது வாழ்க்கையிலே நமது உள்ளத்திற்குள்ளே நாம் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது எப்படி என்றால், அமைதியின் ஒரு சுற்றுலா. நான் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நமது தவறுகளையும் நமது உள்ளத்தில் இருக்கிற கலைகளையும் நமது வாழ்வின் செயல்களில் இருக்கிற கலைகளை நாம் கண்டறிய முடியும். அப்படி கண்டறிந்த உடனே இயேசுவோடு இணைந்து ஒரு சுற்றுலா, கடவுளோடு இணைந்த ஒரு வார்த்தையோடு இணைந்து ஜெபத்தை மேற்கொண்டு அந்த சுற்றுலாவில் நாம் கண்டறியப்பட்ட கலைகளை பிடுங்கி எறிந்து முழுமையாக அழித்து விட முடியும். அப்படி அழித்து விடுகின்ற பொழுது மகிழ்ச்சியின் சுற்றுலா நமது உள்ளத்திலே கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் வழியாக அவரோடு நாம் பொறுமையோடு இருக்கின்ற பொழுது, அவசரப்படாமல் இருக்கின்ற பொழுது ஆசிரியை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 125:1 சொல்லுவது போல, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து அவசரப்படாம ஒவ்வொன்றையும் செயல்படுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே அவசரங்கள் வழியாக எத்தனையோ நேரத்தில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். பொறுமையோடு எல்லா சூழ்நிலையிலும் அது வார்த்தையை தியானித்து எங்கள் வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.